السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين. وقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற அன்புடையுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பிக்கிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளால் அவனுடைய மாபெரும் கருணையினால் புனிதம் நிறைந்த ரமலானுடைய மாதத்தில் இறை மன்னிப்பையும் இறை பொருத்தத்தையும் நாளை மறுமை சொர்க்கத்தையும் பெற வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு இரவு நேர இபாதத்துக்களை நாம் செய்து வருகிறோம். குறிப்பாக இப்போது நாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தில் இறுதி 10 தினங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக சிறப்பிக்குமாறு அந்த 10 தினங்களில் அதிகமான நன்மைகளை அடைந்து கொள்ளக்கூடிய பெரும் பாக்கியத்தை வழிகாட்டி இருக்கின்றார்கள். 1000 மாதங்களை விட சிறந்த இரவு இருப்பதன் காரணமாக இந்த இறுதி 10 நாட்களில் நாம் இயன்ற அளவிற்கு அல்லாஹ்விற்கு பொருத்தமான காரியங்கள், அல்லாஹ் விரும்புகின்ற காரியங்கள், நம்முடைய வாழ்க்கைக்கு மறுமையில் பயன் தரக்கூடிய காரியங்களை நாம் செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இதன் மூலமாக இறை நம்பிக்கையாளர்கள் நன்மைகளை அதிகம் அடைந்து கொள்ள வேண்டும், மறுமையிலே சொர்க்கத்தை பெற வேண்டும், பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளர்களுக்கும் புனித மிகுந்த ரமலானுடைய மாதம் வருகின்ற பொழுது அதனுடைய கடைசி 10 தினத்தை சிறப்பாக ஆக்கி கொடுத்திருக்கிறார். அதை சிறப்புப்படுத்துவதும் கண்ணியப்படுத்துவதும் அந்த நாட்களில் நாம் அல்லாஹ்விற்கு விருப்பமான அமல்களை அதிகம் செய்யக்கூடியவர்களாகவும் அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டிய அமல்களை நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நம்முடைய நன்மைகள் எல்லாம் மறுமையுடைய வாழ்க்கையில் அல்லாஹு தஆலாவிற்கு முன்பாக நமது அமல்கள் எடுத்து காட்டப்படும். நம்முடைய அமல்கள் எல்லாம் அல்லாஹு தஆலா எடை போடக்கூடியவனாக இருக்கிறான். எனவேதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான்: ஃபமன் தகுலத் மவாஸீனுஹு ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். யாருடைய நன்மையினுடைய தராஸ் அதிகமாக இருக்கிறது, அல்லாஹ் தஆலா புனித மிகுந்த ரமலானுடைய மாதங்களை கொடுத்து குறிப்பாக இறுதி 10 தினங்களையும் கொடுத்து அவைகளில் நன்மையான காரியத்தை அல்லாஹ்வும் தூதரும் வழிகாட்டியதை செய்து எந்த அளவிற்கு நன்மையை சேர்த்து கொண்டார்களோ அப்படி நன்மையினுடைய தராஸ் அதிகமாகும் பொழுது நிச்சயமாக அவர்கள் வெற்றி பெறக்கூடியவர். அவ்வாறு அவர்களுடைய எடை குறைந்துவிடும் என்றால் அவர்கள் தான் மிகப்பெரிய நஷ்டவாளிகள் என்று அல்லாஹ். என்னுடைய இந்த நல்ல அமல்களை நாம் செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய ஈமானை நாம் வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஈமானிய உறுதி இருந்தால்தான் இந்த அமல்களை நம்மளால் செய்ய இயலும். இந்த ஓதப்பட்ட இறைவசனத்தில் கூட அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான்: இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்ம இஸ்தகாமு ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன் உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னah ஹும் ஃபீஹா ஃபாலிஹூன். நிச்சயமாக இவர்கள் எங்களை படைத்தவன் அல்லாஹ் தான், நாம் அவனை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று கூறிய பிறகு சும்மஸ்தகாம், பிறகு அதில் உறுதியாக நிற்கிறார் என்று சொன்னால் பலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும், அவர்களுக்கு எந்த ஒரு பயமும் அச்சமும் இல்லை. உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னah, அவர்கள் தான் சொர்க்கவாசி, அவர்கள் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் நமக்கு அல்லாஹ் ஈமானை கொடுத்திருக்கிறார். அந்த ஈமானிய தாக்கம் எதில் வரணும்னா நமக்கு கொடுக்கின்ற அல்லாஹ் தஆலா இது போன்ற இறுதி 10 தினங்களில் அல்லாஹ் பாக்கியத்தை வாழக்கூடிய இந்த நாளில் அல்லாஹ் இருக்கக்கூடிய எத்தனையோ சகோதர சகோதரிகள் நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறார்கள். எத்தனையோ சகோதர சகோதரிகள் இந்த நாட்களில் அவர்களால் இபாதத் செய்ய முடியல, மருத்துவமனையில் இருக்கிறார்கள், நீண்ட கால மருத்துவமனையில் இருக்கிறார்கள், கஷ்டத்தில் இருக்கிறார்கள். அவைகளெல்லாம் விட்டு அல்லாஹ் தஆலா நம்மை ஒரு ஆரோக்கியத்தோடு இந்த 10 தினங்கள்ல இருக்கக்கூடிய நசீபாக நம்ம கொடுத்திருக்கிறான்னா அந்த நாளை நம்ம கண்ணியப்படுத்த வேண்டாமா? அந்த நாளை நம்ம அல்லாஹ் நினைக்க வேண்டாமா? அந்த நாளில் அல்லாஹ் சொல்லுகிற விஷயத்துக்கு அடிபணி நடக்க வேண்டாமா? அவர் நம்முடைய அந்த நாவலிலிருந்து அல்லாஹ்வை நாம் திக்ர் செய்ய வேண்டாமா? அவனுடைய திருமறை குர்ஆனை நாம் ஓத வேண்டாமா? அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டாமா? யோசித்து பாருங்கள். மருத்துவமனையில் கிடைக்கக்கூடிய சகோதரிகளுடைய நிலை, அவர்களுக்கு துணைக்கு ஆள் கிடையாது, பொருளாதார வசதி இல்லை, அவ்வளவு பலகீனப்பட்டு கிடைக்கக்கூடிய இப்படிப்பட்ட காலங்கள் ஒவ்வொருவருக்கும் கடன் பெரிய கஷ்டங்கள்
இது போன்ற நிலைகள்லாம் விட்டு அல்லாஹ் தஆலா ஆபாதாக அவனுடைய மஸ்ஜிதில் அமர்ந்து நமக்கு இந்த இறுதி பத்துடைய நாளை கழிக்கக்கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான் என்றால் அந்த நாட்களை நாம் இறைவன் விரும்புகின்ற இறுதி தூதர் விரும்பி வழிகாட்டிய முறையிலே நாம் நன்மைகளை சேகரித்துக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நன்மையான காரியத்தை அடைந்து கொள்வதற்காக வேண்டி நபி தோழர்களையும் அதிகம் ஆர்வமூட்டிக் கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு மார்க்கத்தினுடைய பற்றுதலை ஏற்படுத்துவார்கள். ஏனென்றால் யாரிடத்தில் ஈமானிய தாக்கம் இருக்கிறது, ஒரு ஆள் ஒரு நன்மை நம்ம செய்யும் எப்ப தோணும் தெரியுமா? எப்ப நம்ம அந்த தொழுகைக்கு வரணுங்கிறத, ஏன் வரணும், தொழுகைக்கு நாம போகணுங்கிறது எல்லாருக்கும் வரல, ஒரு சிலருக்கு மட்டும் வருகிறது. துன்யால ரமலான்ல ஒரு கூட்டம், ரமலானுக்கு பிறகு முக்காவாசி கூட்டம் கிடையாது. ஆனால் ஏன் அவர்களுக்கு எப்போதும் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் சொன்னால் ஈமானிய தாக்கம் இருந்தால்தான். நாம் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு இருக்கிறோம் என்றால் அந்த ஈமானிய தாக்கம் உறுதியாக இருக்கும் என்றால் அவர்கள் இபாதத்தை விட்டு வெளியில போகவே மாட்டார்கள். ஈமானிய தாக்கம் இல்லை என்றால் அவர்களுக்கு அது ஒரு பொழுதுபோக்காக போயிடும். அல்லாஹ் காப்பாற்றும் எல்லாரையும். இது மிகுந்த ரமலானை அல்லாஹ் நமக்கு இறுதி பத்தியில் இருக்கக்கூடிய நசி. சிலருக்கு உட்கார முடியல, சிலருக்கு நிற்க முடியல, சிலருக்கு வர முடியாத நிலை, அழுது கொண்டு கிடக்கிறார்கள். பள்ளிக்கு வர முடியலையே என்று கலங்கி கண் கலங்க கதறுகின்ற நிலை. இது எல்லாம் விட்டு அல்லாஹ் நம்மை எல்லா விதமான ஆரோக்கியங்களையும் சுகங்களையும் கொடுத்து அந்த நாளை நாம் பயன்படுத்தி இறைவனுடைய விருப்பத்திற்கு இணங்க செயல்படவில்லை என்றால் நிச்சயமாக நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நாம் மிகப்பெரிய ஒரு இழிவான நிலைக்கு தள்ளப்பட்டு வருவோம். அல்லாஹ்வுக்கு நமக்கு இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை இறுதி பத்தில் இருக்கிற அந்த நாட்களில் நாம் அல்லாஹ்வின் அந்த 1000 மாதங்களை விட சிறந்த இரவை நாம் அடைந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் இருந்தது, உறுதியாக இருந்தார்கள். எவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்து சொன்னார்கள். பசி வறுமையின் கீழ் வாழ்ந்தார்கள். பல நாட்கள், சில மாதங்கள் அடுப்பு பத்த வைக்க முடியாத நிலை. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொன்னார், அடுப்பு பத்த வைக்க முடியாத நிலையை காலங்களை கடந்தார்கள். ஆனால் அப்படிப்பட்ட நிலையிலும் கூட இவ்வாதத்தில் இருந்து பின்வாங்கவில்லை. கேட்பார்கள், சில மாதங்கள் அடுப்பு பத்த வைக்கப்படவில்லையே, உங்களுடைய உணவு என்ன? அஸ்வதானி 2 கருப்பு பொருள் உணவு. அடுப்பு பத்த வைக்க வெட்டி சாப்பிட்டு பேரித்தம்பழம் தண்ணீரையும் குடித்து ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு இறுதி தூதருடைய வாழ்க்கை நிலை சில மாதங்கள் வெறும் பேரித்தம் பழத்தையும் தண்ணீரையும் குடித்து கடந்து சென்றாலும் இறைவனுக்கு செய்ய வேண்டிய இபாதத்தில் இருந்து கடுகளவும் மாறவில்லை. அவர்கள் கிடைக்கின்ற அந்த இறுதி 10 தினங்களை வீணடிக்கவில்லை, தவறான பாதையில் செயல்படுத்தி விடவில்லை. அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக அமல் செய்தார்கள். அவர்களால் வளர்க்கப்பட்ட அந்த தோழர்கள் சஹாபா பெருமக்கள் அவர்களும் அப்படித்தான் ஈமானை வலுவை ஊட்டினார்கள். அவர்களுக்கு ஆர்வத்தை ஊட்டிக் கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மஸ்ஜிதில் இருக்கும்போது சஹாபாக்களுக்கு நன்மையினுடைய காரியத்தை அவர்களுக்கு ஆர்வமூட்டுவதற்காக இபாதத்துக்களை குறிப்பிட்டு கேட்பார்கள். ஒரு முறை மஸ்ஜித் நபவியில அல்லாஹ்வுடைய தூதர் உட்கார்ந்துருக்கிறாங்க, சஹாபாக்கள் உட்கார்ந்துருக்காங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார், மன் சாம மின்கும் யௌம், இன்றைய தினம் உங்களில் நோன்பாளி யார், நோன்பு வைத்தவர் யார், நோன்பை பற்றி வலியுறுத்துறாங்க. எல்லாம் நோன்பு நம்ம வைக்கணும், வரலாறு நோன்பு வைக்கணும், சுன்னத்தான நோன்புகள் இருக்கின்றன, உபரியான நோன்புகள் இருக்கிறது, அல்லாஹ் தூதர் வழிகாட்டிய நோன்புகள் இருக்கிறது. எனவே அல்லாஹ்வுடைய தூதர் யதார்த்த நிலையில கேட்கிறார்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில், ஒரு நோன்பு வைப்பதனால் எவ்வளவு பெரிய நன்மை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் சாம யௌமன் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ் தஆலா எந்த ஒரு அடியார் அல்லாஹ்விற்காக வேண்டி, அது சொல்லும்போது ரசூலுல்லாஹி சொல்றாங்க, நீங்க நோன்பு வைக்கிறீங்கன்னா அல்லாஹ்வுக்காக வைக்கணும். அப்படி நீங்க வச்சீங்கன்னா உங்களுடைய முகத்தை அல்லாஹ் 70 ஆண்டு காலம் நரகத்தை விட்டு தூரமாக்கி விடுகிறார். ஒரு நாள் நோன்பினுடைய பவர், சுப்ஹானல்லாஹ், 70 ஆண்டு காலம் நம்முடைய முகத்தை நரகத்திலிருந்து அல்லாஹ் காப்பாற்றுவாங்கிறான். அதனால் அந்த நோம்பினுடைய மகத்துவத்தை மற்ற நாட்களிலும் அல்லாஹ்வுக்கு வலியுறுத்துவதற்காக தோழர்களை பார்த்து கேட்டார்கள், உங்களில் யார் இன்றைக்கு நோன்பார்கள்? அப்பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா எழுந்து நின்று முதல் கலிஃபா அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், இன்றைய தினம் நான் நோன்பு வைக்கிறேன். என்ன காரணம்? நம்முடைய வாழ்வில் இறைவனுக்கு நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய இந்த இபாதத் ரமலானில் மட்டுமல்ல, ரமலானுக்கு பிறகு வாரத்தில் 2 நாட்கள் நோன்பு இருக்கிறது, மாதத்தில் 3 நாள் நோன்பு இருக்கிறது. இப்படியான உபரியான நோன்புகள் நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டி இருக்கிறார்கள் என்பதை உணர்த்துகிறார்கள். பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், மன் அத்அமல் மிஸ்கீன் யௌம், இன்றைய தினம் உங்களில் யாராவது ஒரு ஏழைக்கு உணவளித்தவர்கள் இருக்கிறார்களா? ஏனென்றால் ஒரு இறை நம்பிக்கையாளர் ஈமானியர் எப்பொழுது நம்முடைய வாழ்நாளில்
நாம சாப்பிட்டோம்னா சாப்பிடாதவங்க யாராவது இருக்கிறார்களா, பசி பட்டினியோடு இருக்கக்கூடியவர் இருக்கிறார்களா என்றால் நிச்சயமாக துன்யாவில் இருப்பாங்க. அவர்களை தேடி அவர்களுக்கான உணவை நாம் கொடுக்கக்கூடிய மனப்பக்குவத்தை ஈமானிய தாக்கத்தினுடைய அமல் என்பதை உணர்த்தி காட்டுகிறார் அல்லாஹ்வுடைய ரசூல். உங்களை யாராவது இன்னைக்கு உணவளித்தவர்கள் இருக்கிறார்களா என்று சொன்னா இந்த பண்பு நம்மகிட்ட வரணும். நாம உண்டோம்னா நமக்கு முன்னால எத்தனை ஏழைகளும் இருக்கிறார்கள், யாராவது ஒருவருக்காக உணவளிக்கக்கூடிய பண்பு வர வேண்டும். அப்போது அவங்க சுத்திக்கிறது எல்லாம் யாரும் சொல்லலாம். இன்றைய தினம் நான் ஒரு ஏழைக்கு உணவளிக்க யாரும் சொல்லுறாங்க. அல்லாஹ் கேட்கிறாங்க, இன்றைய தினம் உங்கள் யாராவது தனியாக நீக்க முடியாம ஜனாதா யாராவது இன்றைக்கு ஜனாதாவை பின்தொடர்ந்து வந்தீங்கன்னா, ஏன்னா ஜனாதாவை பின்தொடர்ந்து போவது, ஜனாதாவிலே கலந்து கொள்வது 2 தீராத்துடைய நன்மை. ஜனாதா தொழுகையை கலந்து கொள்வதும், அடக்கப்படுகின்றவரை அங்கே நிற்பதும், அந்த மரணப்படுகை அந்த ஜனாதாவுடைய வீடு இது அவர்களுக்கு மட்டும் கஷ்டம் என்று நாம் நினைத்து விடக்கூடாது. நம்ம குடும்பத்தில் ஒருவர் இறந்து விட்டோம் என்ற நம்மளும் அந்த பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்ற உணர்வுகளையும் சிந்தனைகளையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஊட்டி அதன் நிலைப்பாடை உணர்த்துவதற்காக கேட்டார்கள். உங்களில் யாராவது ஜனாதாவை பின்தொடர்ந்தவர்கள் இருக்கிறார்களா என்று கேட்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா இந்த உம்மத்தில் இருக்கிற எல்லோருடைய சிந்தனையில் ஜனாதா என்றால் கலந்து கொள்ள வேண்டும். அது நாம் நெருங்கிய உறவினர் இருக்கிறார் யாராக இருந்தாலும் அந்த நிலையை நாம் கடைபிடிக்க வேண்டும். பிறகு அப்போதும் அபூபக்கர் சித்திக் யார் ரசூலல்லாஹ் இன்றைய தினம் நான் ஒரு ஜனாதாவிலே கலந்து கொண்டேன் யார் ரசூலல்லாஹ் என்று சொன்னார்கள். பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, மன் ஆத மின்கும் அல் மரீதையோ, இன்றைய தினம் உங்கள் யாராவது நோயாளியை நலம் விசாரித்தவர்கள் உண்டா? ஒருவரை நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவர்களை நலம் விசாரிப்பது நம் நிச்சயமாக ஒரு பூமியுடைய கடமை. அதை நாம் நன்மை அள்ளி தரக்கூடியதாக இருக்கிறது. ஒருவருடைய தேவையை நாம் பூர்த்தி செய்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்முடைய தேவையை பூர்த்தி செய்கிறார். எனவே நோய்வாய்ப்பட்டவர்கள் நலம் விசாரிக்கக்கூடிய ஒரு நன்மையை அள்ளி தரக்கூடிய விஷயம் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவர் நலம் விசாரிப்பதற்காக செல்கிறார் என்றால் அந்த தோழர் மறுமையில் சொர்க்கத்தினுடைய தோட்டத்தில் உள்ள பழத்தை பறித்துக் கொண்டிருக்கிறார் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஒரு நல்ல சகோதரரை நலம் விசாரிப்பது, உடல்களை குன்றியவர்கள் நலம் விசாரிப்பது ஒரு பூமியினுடைய பண்பாக இருக்க வேண்டும். இது வளர்க்க வேண்டிய பண்பு, இது நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய பண்பு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சபையிலே தோழர்களுக்கு மத்தியில் கேட்கும் பொழுதும் அப்பொழுதும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்று ஒரு தோழருக்கு உடல்நிலை சரியில்லை, அவரை நான் நலம் விசாரித்து வந்துவிட்டேன் யா ரசூலல்லாஹ். இப்படி கேட்ட 4 விஷயங்களிலேயும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுதெல்லாம் அபூபக்கர் கேட்கிறார்கள், நான் எதிலே இபாதத்தில் என்ன காரணம்? ஈமானிய வலு, ஈமானிய உறுதி. எவ்வளவு கஷ்டங்கள், நபியோடு நெருக்கமாக இருந்தவர்கள், நபி பட்டுகின்ற ஒவ்வொரு கஷ்டத்திலும் தனக்கு துணை நின்றவர்கள். அந்த ஈமானிய வலுதான் அவர்களை இது போன்ற அமல்களில் தன்னை முற்படுத்திக் கொள்வதற்கு, இபாதத்திலே முற்படுத்திக் கொள்வதற்கு, இறுதி தூதர் வழிகாட்டிய அமல்களில் தன்னை முற்படுத்திக் கொள்வதற்கு, தன்னை அடையாளம் காட்டுவதற்கு என்ன காரணம் தெரியுமா? அவர்களிடம் இருந்த ஆழமான ஈமானின் தாக்கம் தான். ஈமான் எந்த அளவுக்கு வலிமை உள்ளத்துல இருக்குதோ அந்த அளவுக்கு இபாதத்தின் பக்கம் அடியாரை கொண்டு போய் சேர்க்கும். எந்த அளவிற்கு ஈமானை வலு பலகீனப்படுகிறதோ அந்த அளவிற்கு இபாதத்தை விட்டு நம்மை தூரமாக்கி கொண்டே போகும் என்பது எந்த மாற்றம் இல்லை. ஒரு ஈமானி வலு இருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். ஈமானி வலு இருந்தால்தான் இபாதத்தினுடைய நெருக்கமாக்க வேண்டும் என்பதை நாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த நாளில் கேட்ட பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மா யஜ்மஅன்னக இம்ரையின் இல்லாமா தஹலல் ஜன்னா. இந்த 4 அமல்களும் ஒரு அடியாரிடத்திலே ஒரு நாளில் செய்யக்கூடிய நசீபு கிடைக்கும் என்றால் நிச்சயம் அவர் சொர்க்கத்தை பெறக்கூடியவராக இருக்கிறார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மையினுடைய தாக்கம், ஈமானினுடைய தாக்கம் அவளை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அங்கே சொல்லி காட்டுகிறார் சொன்னால் இது போன்ற அமல்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு வழிகாட்டியிருக்கிறார்கள். ஏனென்றால் குறிப்பாக இந்த இறுதி பத்திலே நாம் நன்மையை அடைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற பொழுது நாம் அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை பள்ளிவாசலில் உட்கார்ந்து ஒரு ஹரபிற்கு 10 நன்மை என்று சொன்னார்கள். யார் ஒருவர் குர்ஆனுடைய அலிஃப் லாம் மன் கரஅ ஹர்ஃபன் மின் கிதாபில்லாஹ் ஃபலஹு ஹஸனா வல் ஹஸனத்து பிஅஷ்ரி அம்சாலிஹா. குர்ஆனுடைய ஒரு ஹர்ஃபை ஓதினால் 10 நன்மை. நீங்கள் அலிஃப் லாம் மீம் என்று சொன்னால் உங்களுக்கு 30 நன்மை கிடைக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அலிஃப் லாம் மீம் என்பது ஒரு அறுப்பு கிடையாது. அலிஃப் என்பது ஒரு அறுப்பு, லாம் என்பது ஒரு அறுப்பு, மீம் என்பது ஒரு அறுப்பு. மொத்தம் 30 நன்மை உங்களுக்கு கிடைக்கிறது. எத்தனை சகோதர சகோதரிகள் இதை நாம் ஓதுகின்றோம் யோசித்து பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ் ஓதக்கூடியவர்கள் ஓதிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அது எந்த விதமான மாற்றம் இல்லை. ஓதாதவர்கள் சிந்திக்க வேண்டும் இல்லை என்ன.
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, எந்த ஒரு அடியார் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில் அமர்ந்து 2 ஆயத்துக்களை ஓதுவார் என்றார், அல்லது 2 ஆயத்துக்களை கற்றுக் கொடுப்பார் என்று சொன்னால் அவருக்கு 2 கொழுத்த ஒட்டகத்தினுடைய நன்மை அவர்களுக்கு கிடைக்கிறது என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். பள்ளிவாசல்ல உட்கார்ந்து 2 ஆயத்தை நாம ஓதணும்னா கையும் நீ நாமத்தைனி 2 கொழுத்த ஒட்டகத்தை விட அவர் சிறந்த நன்மை அடைந்திருக்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 3 ஆயத்தை ஓதுனா 3 ஒட்டகம், 4 ஆயத்தை ஓதினால் 4 ஒட்டகம். எத்தனை சகோதரர்கள் அல்லாஹ்வுடைய கிதாபுல்லாவை அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதில் திறந்து வைத்து ஓதிய சகோதரர்கள் யோசித்து பாருங்கள். அல்லாஹ் சிறப்புமிக்க இந்த நாளை கொடுத்து இந்த நாளிலும் அந்த கிதாபுல்லாவை கையில் எடுக்காமல் நாம் ஈமானை விட்டு வெளியில் இருந்தால் இந்த நாள் கிடைத்து நமக்கு என்ன பலன் அன்பார்ந்தவர்களே. எப்படிப்பட்ட ஒரு இரவை வணங்கியிருக்கிறார், எப்படிப்பட்ட தினங்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார் இந்த உம்மத்திற்கு. இந்த உம்மத்து நன்மைகளை அள்ளி செல்ல வேண்டும் என்பதற்காக எப்படியும் இந்த ஈமான் என்ற சொர்க்கத்தில் பிரவேசிக்க வேண்டும், நரகத்திலிருந்து இவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய வேத வசனம் யோசித்து பாருங்க, எத்தனை மஸ்ஜிதுகளில் அல்லாஹ்வுடைய வேதத்தை ஈமான் கொண்டவர்கள் குர்ஆனை நாம் உட்கார்ந்து ஓதிக்கொள்வோம். எவ்வளவு பெரிய நன்மை, சாதாரண நன்மை அல்ல. நம்மளால ஒரு ஒட்டகம் கூட வாங்க முடியாது. நம்ம நினைக்கிற ஒட்டக பணம் கொடுத்து வாங்குறதா பெருசு இல்ல, அவ்வளவு பெரிய நன்மையை நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் எளிமையான முறையில் கொடுத்தார்கள். மஸ்ஜிதில் உட்கார்ந்து 2 ஆயத்தை ஓதிப்பார். ஓதக்கூடிய சகோதரர்கள் அல்ஹம்துலில்லாஹ் ஜும்மா தினத்திலும் சாதாரண நாட்டிய பக்தர்களிலும் ஓதக்கூடியவர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஓதாத சகோதரர்களும் சகோதரிகளும் இதை யோசிக்க வேண்டும். அல்லாஹ் இப்படிப்பட்ட சிறந்த ஒரு நாளை கொடுத்த அந்த நாட்களில் கூட அப்படி ஒரு காரியத்தை நாம் செய்யாத இருந்தால் நாம் இப்படிப்பட்ட ஒரு துர்பாக்கியசாலி. எனவே தெரியாத சகோதரர்கள், குர்ஆன் ஓத தெரியாத சகோதரர்கள், தெரிந்த வசனங்கள் சூறாக்களை இந்த சூறாக்களை வீடுகளில் தன்னுடைய படுக்கைக்கு செல்லும் பொழுதெல்லாம் ஓதுவார். ஒவ்வொரு பரலான தொழுகைக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு செல்லும் தொழுது முடித்த பிறகு உட்கார்ந்து தஸ்பீஹ் முஸல்லாவுடைய ஓதும் பொழுது உள்ளவர்கள் பல ஓதுவார்கள். குல்வல்லாஹு அஹத் ஓதுவார்கள், ஆயத்துல் குர்சியை ஓதுவார்கள் அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படியான இந்த நன்மைகளை நாம் பயணிக்க வேண்டும். இந்த நாளை அல்லாஹ் கொடுத்திருப்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அதே போன்று அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு சொன்னார்கள், மன் ஸல்லா யௌமன் 12 ரக்அத்தன் பனல்லாஹு வைத்திருக்கும் ஜன்னா. எவர் ஒரு நாளைக்கு உபரியான தொழுகையாக இருக்கக்கூடிய 12 ரக்அத்தை விடாமல் தொழுகிறார், அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டுகிறான் என்றார்கள். எப்பொழுது எல்லா நாளும் இருக்கிறது. குறிப்பாக இது போன்ற இந்த நாட்களில் எல்லாம் அதையாவது நாம் ஃபாலோ பண்றோமா, அதையாவது நாம் பின்பற்றுகின்றோமா யோசித்து பிரத்யேகமா அதில் கவனம் செலுத்த வேண்டும். ஒரு நாளைக்கு 12 ரக்அத்துகள். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய 3 சஹாபாக்களும், இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய 3-4 சஹாபிகளும் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி அதில் ஒன்று இருக்கிறார். இதை கேட்ட பிறகு அவர்கள் மரணிக்கின்ற வரை அந்த சுன்னத்தான 12 ரக்அத்துகளை விட்டதே கிடையாது. சுப்ஹானல்லாஹ். ஈமானிய தாக்கம் இதுதான், ஈமானிய வலு அதுதான். ஈமானுடைய வெளிச்சமும் அழுத்தமும் அவர்களை இந்த சுன்னத்துக்களை பேணுவதை தன்னை கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு ஃபர்லு பறக்குது, ஃபர்லை காணாமல் போகுது. யோசித்து பாருங்கள், சுன்னத்துக்களை தன் மரண படுக்கை வரை விடாமல் தொழுதவர்கள் நபி தோழர்களும் நபி தோழியர்களும். இதுதான் அவர்களுடைய குணங்கள் பண்புகள் இருந்திருக்கிறது. என்ன ஃபர்லான ஃபஜ்ருடைய முன் சுன்னத், ஃபஜ்ருடைய முன் சுன்னத் எதை விட சிறந்த அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ரக்அத்தைன். இந்த 2 ரக்அத் இருக்கிறது, துன்யா துன்யா இந்த துன்யா மாஃபியா, துன்யா துன்யால உள்ள எல்லாவற்றையும் விடுது. ஒருவர் ஒரு நாளைக்கு ஃபஜ்ருடைய முன் சுன்னத் 2 ரக்அத் அவர் தொழுதுட்டான்னா அவருக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? துன்யால உள்ள எல்லாமே இருக்கு, எல்லாத்துக்கும் அதிபதியா இருக்கிறாரு, உலகமே அவர் கையில இருக்கு. அதை விட சிறந்தது என்றார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் உள்ள எல்லா பவர்ஃபுல் மட்டும் இருக்கு, எல்லா பவர்ஃபுல்லா இருக்கு. எப்ப 2 ரக்அத் யார் ஃபஜ்ருடைய தொழுகை முன் சுன்னத்தை தொழுகின்றார்களோ அவர்களுக்கு துன்யாவில் உள்ள எல்லாவற்றையும் விட சிறந்தது. நாம தொழுதுட்டா நீங்க நினைக்க அல்லாஹ் எனக்கு துன்யாவே கொடுத்துட்டான் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைக்கு இந்த உம்மத்தில் பெரும்பான்மையான மக்கள் உடைய நிலை அந்த சுன்னா காணாமல் போய்விட்டது. ஒரு சுன்னத்தான் ஃபஜ்ருடைய முன் சுன்னத், தொழக்கூடியவர்கள் வந்து தொழலாம், தொழாத எத்தனை சகோதரர்கள் முன் சுன்னத்தை இழந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு பெரிய இழப்பு, மறுமையுடைய வாழ்க்கைக்கு உண்டான ஒரு பணத்திலையை நாம் இழந்து நிற்கிறோம். அல்லாஹ்வுடைய சொன்னார், அடுத்து 4 ரக்அத் ஃபர்லு, லுஹருக்கு முந்தி 4 ரக்அத், லுஹருக்கு பிந்தி 2 ரக்அத், மக்ரிபுக்கு பிறகு 2, இஷாவுக்கு பிறகு 2. இந்த 12 ரக்அத்துகளை ஒருவர்
பின்பற்றி நடப்பார் என்றால் அவருக்கு நாளை வறுமையில் சொர்க்கத்தில மாளிகை. எவ்வளவு எளிமையான விஷயம். ஆனா அதை ஷைத்தான் நம்மளை செய்ய விட மாட்டான். ஏன்னா ஷைத்தானுடைய வேலை நம்மள கெடுக்க வேண்டும். ஈமானுக்கு வலு கொடுத்துடக்கூடாது. அவன் ஈமான பலஹீனப்படுத்துவதற்காக ஷைத்தான் அலைந்து கொண்டிருக்கிறான். மனிதனுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஷைத்தான யஜ்ரி மின் மஜ்ரித் தம், மனிதனுடைய நாடி நரம்பங்கள்ல ஓடிக்கிட்டே இருப்பான். எங்கடா இவன் சுண்ணத் தொந்தரப்படும், எங்கடா இவன் பள்ளிக்கு போயிட போறான், எங்கடா ஒரு காமனை நின்ற போறான், எங்கடா இது விட்டு எப்படா வெளியாகும், எப்படா அப்பதான் சொல்லு சலாம் அலைக்கிறவங்க போன் அடிச்சு வெளியே தள்ளுறான். இது ஷைத்தானுடைய வேலை. நடம்பு நாடிகளை ஓடிக்கொண்டே இருக்கின்றான். அவனுடைய வேலை என்ன? ஈமானிய உள்ளத்தை பலகீனப்படுத்த வேண்டும், இபாதத்தை தடுக்க வேண்டும். எந்த கோணத்திலேயாவது அவனுக்கு இழப்பை ஏற்படுத்தி இறை பொருத்தத்தை நான் பெற வேண்டும் என்று அவன் ஷைத்தான் துடிக்கின்றான். ஏனென்றால் அவன் எல்லா இடத்திலே சவால் விட்டு வந்திருக்கிறான். உங்களை எல்லா மக்களையும் வழிகெடுப்ப இல்லா இபாதத்த வின் முஹ்லசி, உங்களில் யார் ஈமானிய வலுவெற்றிருக்கிறார்களோ, ஈமானிய தாக்கம் யாருடைய உள்ளத்தில் ஊன்றிவிட்டதோ நெருங்க முடியாது. ஈமானிய வலு அல்லாவுடைய கடமை கட்டளை ஈமான கரெக்டா அவங்க போய் நீ என்னத்தான் மண்டை உடைச்சாலும் அவன் தொழுவாம வெளியே வர மாட்டார், சுண்ண தொழுவாம வெளியே வர மாட்டார். அவர் பள்ளியாசலுக்கு போனதான் பார்க்க முடியும், அவர் தொழுதுட்டு தான் வருவார். அவர் இதுதான் ஈமானிய வலுவினுடைய தாக்கம் என்பதை இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. அதைதான் அந்த தூதர்கள் செய்தார்கள், உயர்ந்தார்கள், உயர்ந்த இடத்தை பெற்றார்கள், சுவர்க்கத்தினுடைய சுவை செய்திகளை பெற்றார்கள். அவருடைய போதனையை வாழ்க்கையில் கடைபிடித்த அந்த தோழர்களும் அந்த சஹாபா பெருமக்களும் வாழ்க்கையில் எடுத்து இழந்தார்கள். அதனால் தான் உலகத்திலேயே அல்லாஹ் தஆலா சூரத்தினுடைய சுப செய்திகளும் குர்ஆன் சொல்கின்ற வசனங்களைப் போல ரலியல்லாஹு அன்ஹு வ ரது அன்ஹு, அவர்கள் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள், அல்லாஹ்வும் அவர்களை பொருந்திக் கொண்டான் என்ற உயர்விய பெயர்களும் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. என்றால் நம்மள்கிட்ட ஈமான் இருக்கிறது. அந்த ஈமானிய வலு இருக்குமே என்றால் நம்ம எதிர்க்கக்கூடிய ஒவ்வொரு ஆளும் துளைந்து போவார்கள், காணா போவார்கள். ஈமான் சாதாரண விஷயம் அல்ல. ஈமானை பார்த்து ஆடி போன கூட்டங்கள் காணாமல் போயது இஸ்லாமிய மார்க்கத்தில். ஈமானிய வலு ரொம்ப முக்கியம். உலகத்தில் கிடைக்காத ஒரு பொருள், உயர்வு மிக்க ஒரு அன்பளிப்பு, இறைவன் கொடுத்த ஒரு உயர்வு என்பது ஈமான் தான். எவ்வளவு ஆடைகளை உடுத்தலாம், எவ்வளவு கார்கள் வைத்திருக்கலாம், எவ்வளவு பணங்கள் இருக்கலாம், ஆனால் ஈமானிய வலு ரொம்ப முக்கியம். அதுதான் மனிதனை உயர்த்தி நிற்கும். ஈமானிய வலு வந்தால் எதிர்க்கக்கூடிய எப்படிப்பட்ட ஆராய்ந்தாலும் காணாமல் போய்விடுவார். ஏன்னா அதன் பின்னணியில் ரப்புல் ஆலமீன் இருக்கிறார், ரப்புனுடைய உதவி இருக்கிறது. ஈமான் என்பது இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒன்று. நீங்கள் ஈமான் கொண்டது அல்லாஹ்வைத்தான், படைத்தவரை கொண்டிருக்கிறீர்கள். தாயினுடைய கருவறையிலே வைத்து வெளியாக்கி அந்த இறைவனின் நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்கள். அவனுக்கு நான் மாறு செய்ய மாட்டேன், அவனுக்கு எதிராக பேச மாட்டேன், அவனுடைய கட்டளைக்கு முரண்பட மாட்டேன் என்ற ஈமானிய வலுதான் உயர்த்தும் என்பதை உயர்த்தியும் காட்டியிருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தின் இறுதி 10 நாட்கள் இருக்கக்கூடிய நாம் இன்ஷா அல்லாஹ் நம்மளால் இயன்ற அளவிற்கு அந்த இரவுகளை பயன்படுத்தி அந்த நாட்களில் இறை பொருத்தத்தை பெறக்கூடிய அமல்களை செய்யக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வா தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.